வணக்கம் நிகிதா. 5 நாட்கள் விடுமுறையை தொடர்ந்து இன்று மீண்டும் தமிழ்நாடு சட்டப்பேரவையானது கூட இருக்கிறது. இன்றைய சட்டப்பேரவையில் முக்கிய நிகழ்வாக மாநில சுயாட்சி தொடர்பான தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கொண்டு வருகிறார். குறிப்பாக வழக்கம் போல் சட்டப்பேரவையானது 9:30 மணி அளவில் கூடும். சட்டப்பேரவை கூடியவுடன் கேள்வி பதில் நேரமானது இடம்பெற இருக்கிறது. தொடர்ந்து இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் செய்தி மற்றும் விளம்பரம், அதே போல எழுதுபொருள் மற்றும் அச்சு, தமிழ் வளர்ச்சித்துறை, மனிதவள மேலாண்மை துறை மீதான மானிய கோரிக்கை மீதான விவாதமானது இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு அமைச்சர்கள் சாமிநாதன் மற்றும் கயல்விழி ஆகியோர் பதிலளித்து பேசிய பின்னர் புதிய அறிவிப்புகளையும் வெளியிட உள்ளனர். குறிப்பாக இன்றைய சட்டப்பேரவையின் முக்கிய நிகழ்வாக மாநில சுயாட்சி தொடர்பான தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வருகிறார். தொடர்ந்து ஏற்கனவே கடந்த வாரம் நீட் விலக்குக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்காதது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசினார். அப்பொழுது மாநில உரிமைகளை மீட்கும் விதமாகவும் மாநில சுயாட்சியை நிலைநாட்டும் விதமாகவும் புதிய அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டமும் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் மாநில சுயாட்சி தொடர்பான தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் கொண்டு வர இருக்கிறார். ஏற்கனவே திமுக அரசை பொறுத்தவரையிலும் கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிதி சரியாக வருவதில்லை எனவும் நிதி பற்றாக்குறை அதிகமாக இருப்பதாகவும் மத்திய அரசானது ஓரவஞ்சனை காட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலம் சார்ந்த உரிமைகளை மத்திய அரசு பறிப்பதாகவும், மாநிலங்களுக்கு சரியான உரிமைகள் வழங்கப்படாமல் மாநிலங்களுடைய ஆலோசனை பெறாமலே பல்வேறு முடிவுகள் மத்திய அரசு எடுத்து மாநில உரிமைகளை பறிப்பதாகவும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் மாநில உரிமைகளை மீட்பதற்காகவும் மாநில சுயாட்சியை நிலைநாட்டுவதற்காகவும் இந்த மாநில சுயாட்சி தொடர்பான தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் கொண்டு வர இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இந்த மாநில சுயாட்சி தொடர்பான தீர்மானம் குறித்து உறுப்பினர்கள் பேசிய பின்னர் இது விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் மாநில சுயாட்சி தொடர்பான இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்படும். நிகிதா.